Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம கோஆர்டினேஷன் கம்பவுண்ட்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 6th லெக்சர் பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் நியர்லி 80% ஆஃப் த சாப்டர் கம்ப்ளீட்டட். மீதி என்ன இருக்குன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக் ஒன்று ரெண்டு, மோஸ்ட்டாக ஒரு 3 வீடியோவில் இன்றைக்கி சாப்டர் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் ஐசோமரிசம். ஓகே, அதோட டைப்ஸு, அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, ஐசோமர் டாபிக் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட்டாக எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் பட் கண்டிஷன் என்னென்னா கான்செப்ட்ஸ் தான் புரிஞ்சிடும். ஓகே, பட் நீங்கள் இதை இன்றைக்கி புக் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்த லெக்சர் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது என்னென்னா டெஃபினட்டாக ஐசோமரிசமோட டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன் நான். ஓகே, அதில் பிரச்சனையே இருக்காது. பட் இந்த டாப்பிக் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஒரு பையன் இருக்கான். ஓகே, இந்த பையன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்கூலில் புதுசாக சேர்றான். ஓகே, இங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, இவனுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது. கரெக்டாக எதுவுமே தெரியாது. இவனை பார்த்தாக்கா இவன் கேரக்டர் தெரியாமல் இருக்கும். ஓகே, இவன் வந்து சிடு மூஞ்சாக இருப்பான், இவன் யார் கூடயும் பேச மாட்டான். ஓகே, இவனுக்கு வந்து மற்றவங்க கூட சேர பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் போய் அந்த பையன் கூட பேசி பழகி ஓகே அவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா இவனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தனாக சேர்ந்துருவான். ஓகே, அதே மாதிரி தான் ஐசோமரிசம் சாப்டர். ஐசோமரிசம் தான் இல்லை, எல்லாமே அப்படி தான். ஓகே, நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அதோட பர்செப்ஷன் வேறையாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க அந்த டாபிக் கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் அது கூட போய் பழகணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் யூஸ் டு ஆகணும். ஓகே, யூஸ் டு ஆகினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்லாவே புரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ சொல்கிறேன்னாக்கா ஒரே ரீசன் தான் ப்ராக்டிஸ். ஓகே, அண்ட் ஐசோமரிசம் பொறுத்த வரைக்கும் உங்கள் சிபிஎஸ்சி புக்கு அப்படியே உங்கள் சிபிஎஸ்சி புக்கிலேருந்து அப்படியே கொஷின்ஸ் தான் வந்திருக்கு உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருந்து. சரியா? ஸோ ஒன்றுமே இல்லை, இன் டெக்ஸ்ட் கொஷின் அண்ட் டெக்ஸ்ட் புக் கொஷின். ஓகே, இந்த ரெண்டுத்தில் இருக்க ஐசோமரிசம் கொஷனாக இருக்கட்டும், இல்லை ஐபேக் நேமிங் கொஷனாக இருக்கட்டும், எல்லா கொஷினுமே இன்றைக்கி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடணும். ஓகே, அதான் இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, இஃப் யூ டூ ஸோ ஐசோமரிசம் சாப்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து திரும்ப 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 இந்த சாப்டரை கஷ்டமாக தான் பார்ப்பீங்க. சரியா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் கேப்சூல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் வாட்ச் த வீடியோ. பிகாஸ் 1 செகண்ட் தான் ஆகும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதை இப்படி தூக்கி விட்டுட்டு ஓகே, ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டே இருக்கணும், நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னாக்கா நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, யூ கேன் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப். இல்லாட்டி நீங்கள் டெலிகிராமில் சேரலாம். ஓகே, டெலிகிராமில் சர்ச்சில் போய்ட்டு இந்த யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம குரூப் கிடச்சிரும். யூ கேன் ஜாயின் இன் தட். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிடா, இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ஆக்சுவலாக. ஓகே, பட் ப்ராக்டிஸ் இல்லாதனால நிறைய பேருக்கு இது கஷ்டமாக தெரியும். ஓகே, ரொம்ப சின்ன டாபிக் ஐசோமரிசம். ஓகே, ஐசோமரிசம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஐசோமரிசம் வந்து நம்ம கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஐசோமரிசம்னு என்ன? ஃபஸ்ட்டு தீஸ் ஆர் த கம்பவுண்ட் விச் ஹேவ் த சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். இதுதான் வந்து ஐசோமரிசம்னு சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த டெஃபினிஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதோட கெமிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஐசோமரிசம்னு சொல்லுவோம். சரியா? டியூ டு த அரேஞ்ச்மெண்ட் டே டிஃப்ரெண்ட், அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்னால. ஓகே, அந்த இப்போ இதுதான் ஒரு எக்ஸ் கம்பவுண்ட் இருக்குன்னா இந்த எக்ஸோட ஸ்ட்ரக்சரை மாற்றினா இப்படி ஒரு ஷேப்பில் வந்துடும், அதே எக்ஸோட ஸ்ட்ரக்சரை மாற்றினா இப்படி ஒரு ஷேப்பில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர்னால இதுக்கு வந்து வேரியஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஜென்ரலாக ஐசோமரிசமாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம் மேஜராக. ஓகே, 2 டைப் ஆஃப் ஐசோமரிசம் இருக்குது. ஸ்டீரியோ ஐசோமரிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஓகே, ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஐசோமரிசம்மை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸே சொல்லியிருப்பேன். சரியா? இதனால இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். மேஜராக 2 டைப் ஆஃப் ஐசோமரிசம் தான் இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசமில் 2 டைப் இருக்கும், ஜாமெட்ரிக்கல், ஆப்டிக்கல். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னு 4 டைப் வந்துடும். ஓகே, ஸோ ஐசோமரிசம்னா மொத்தம் 2 டைப், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அகெயின் 2 டைப் வரும், ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் 4 கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்துடும்.
ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டைப் இன்றைக்கி ஃபுல்லாக. ஓகே, ஸோ காது திறந்து வச்சுட்டு கேளுங்க. ஓகே, ஒரு டைப்புமே கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக உங்கள் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் அடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் ஆரம்பிச்சிடும். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எங்கே இருக்குனாக்கா நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஐசோமரிசம். ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஐசோமர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் தான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டைப்ஸ்க்கு போவோம். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்னா ஒன்றும் இல்லை, 3D அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் நோன் அஸ் ஸ்டீரியோ அரேஞ்ச்மெண்ட், ஐசோமரிசம். ஓகே, ஒன்றும் இல்லை, 3 டைமென்ஷனில் நீங்கள் வந்து ஆட்டம்ஸை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த மீத்தேன் CH4. ஓகே, CH4 இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி தான் வரைவீங்க, C 4 பக்கம் H4 போட்டுட்டு CH4 சொல்லுவோம். இது என்னது 2 டைமென்ஷனில். ஓகே, பட் இதே CH4 3 டைமென்ஷனில் ஆக்சுவலாக இப்படி இருக்குமானா இப்படி இருக்காது. ஓகே, ஆக்சுவலாக CH4 எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்பில் இருக்கும். கார்பன் இங்கே இருக்கும், H மேலே இருக்கும், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. ஓகே, ஒரு H, இந்த 2 Hம் வந்து மேலே இந்த பேப்பரில் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இந்த 2 Hம் வந்து பேப்பரில் இருக்குது. ஒரு H வந்து பேப்பரை விட்டு வெளியே, அதாவது உங்களை பார்த்த மாதிரி ஒரு H அரேஞ்சாக இருக்கும், அண்ட் இன்னொரு H வந்து பேப்பருக்கு உள்ளே அரேஞ்சாக இருக்கும், இந்த பென்னுக்குள்ளே இல்லை இந்த ஃபோனுக்குள்ளே அரேஞ்சாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னது மீத்தேனோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், ஸ்டீரியோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி க்ராஸ் போட்டுட்டு இப்படி டார்க்காக ஷேட் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம வந்து சாலிட் வெட்ஜ் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சாலிட் வெட்ஜ் பாண்ட் வந்து எப்போவுமே அவுட் சைட் த பிளேன் வரும். அண்ட் இது வந்து டேஷ்டு வெட்ஜ் பாண்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து டேஷ்டு வெட்ஜ் பாண்ட் சொல்லுவோம், அது வந்து பேப்பருக்குள்ளே போகும். ஓகே, ஸோ இதுதான் 2D அண்ட் 3D ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸ். ஓகே, now coming back to this isomerism, stereoisomerism என்னன்னு சொன்னாக்கா, these are the isomers that have same chemical formula obviously, okay, and same bond. ஓகே, கெமிக்கல் ஃபார்முலாவும் சேமாக இருக்கும், பாண்ட்ஸும் சேமாக இருக்கும். என்னென்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீகன்ஸ், கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் பார்க்குறோன்னு. ஸோ லீகன். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்னால் என்னென்னாக்கா சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க சேம் பாண்ட்ஸும் இருக்கும். ஓகே, பட் அந்த லீகன்ஸ் எல்லாம் வந்து வேறையாக அரேஞ்சாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீகன் இருந்துச்சு, அதை வந்து ஸ்டீரியோ ஐசோமர் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சி திஸ், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல எம்னு ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்குது, இந்த இடத்துல 2 லீகன்ஸ் இருக்குது, AA BB. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது எப்படி எழுதுவோம், MA2 B2ன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, இதை அரேஞ்ச்மெண்ட் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பாருங்கள், இந்த இடத்துல M இருக்குது, இந்த இடத்துல AB BA இருக்குது. ஓகே, ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன ஆகி MA2 B2. ஓகே, ஸோ பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் கெமிக்கல் ஃபார்முலா சேம். ஓகே, பட் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆச்சு, ஒரே பக்கம் 2 லிகண்ட் இருக்குது. ஓகே, ஏன்ற லிகண்ட் எல்லாம் ஒரு சைடில் இருக்குது, பின்ற லிகண்ட்லாம் ஒரு சைடில் இருக்குது. பட் இதை பார்த்தோம்னா ஏபி லிகண்ட் இங்கே இருக்குது, பிஏ லிகண்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு. கிளியர்? புரிஞ்சா? இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர், இதோட ஜாமெட்ரியே மாறிடுச்சு. ஓகே, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் பார்த்துருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரில் 2 டைப் பார்த்தோம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் ஒன்று பார்த்தோம், ஆப்டிக்கல் ஐசோமர் பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் தான், அதுலேயும் ஒரு டைப் வந்துடுச்சு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஓகே, ஸோ பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் ரெண்டும் மாறிடுச்சு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இது. ஓகே, இது என்னது, எத்திலீன் டயாமின். ஓகே, இஎன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எத்திலீன் டயாமின் எப்படி இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும், இந்த இடத்துல ஒரு CH2 இருக்கும், இந்த இடத்துல ஒரு NH2, இந்த இடத்துல ஒரு NH2 இருக்கும், லோன் பேர் இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்க அமோனியா, இந்த இடத்துல இருக்க அமோனியா ரெண்டும் சேர்ந்து மெட்டல் ஆட்டம் கூட பாண்ட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது என்ன சொல்லுவோம், டென்டிசிட்டி என்னன்னு சொல்லுவோம், பைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதாகிடுச்சு, 2 பாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்சோம்னா இப்படி வரையலாம். கரெக்டாக? அதுதான் வந்து இங்கே நான் ஷார்ட்டாக இப்படி வரைஞ்சிருக்கேன். மெட்டல் ஆட்டம் இருக்குது, இந்த இடத்துல 3 EN பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 3 EN பாண்ட்ஸ், 2 பாண்ட் இருக்கிறனால இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்தோம்னா பார்க்க ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு EN ஆட்டமும் எடுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இப்போ நான் இதை சிம்பிளிஃபைட் டயக்ராமாக வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். EN
ஓகே. ஸோ இது வந்து ஒரு மாலிக்யூல். ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஆட்டம் எடுத்துட்டேன். ஓகே. பட் நான் என்ன பண்ணிட்டேன், அதோட ஸ்ட்ரக்சரை அதோட மிரர் இமேஜ் மாதிரி வரைச்சிட்டேன். ஓகே. மிரர் இமேஜ் இஎன் இங்கே போட்டேன், இஎன் இங்கே போட்டேன், இப்படி இருக்குது. ஓகே. ஐ திங்க் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி இருக்குது. இதோட மிரர் இமேஜ் இந்த இது கரெக்டாக. இப்போ இது ரெண்டும் மிரர் இமேஜ் தான். ஓகே. அண்ட் இதோட ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். ஓகே. பட் இந்த ஆட்டமை நான் கொண்டு வந்து இங்கே வச்சேன்னா இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகும். கரெக்டாக ஓவர்லேப் ஆகுமா? ஆகாது கண்டிப்பாக. ஓகே. ஒன்று வந்து இப்படி இருக்குது. ஓகே. இதோட மிரர் இமேஜை தூக்கிட்டு வந்து நான் இது மேலே வச்சேன்னா அந்த மிரர் இமேஜ் வந்து இப்படி வந்துடும். ஓகே. ஓவர்லேப் ஆகாது கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஓவர்லேப் ஆகலை. உங்கள் கை மாதிரி, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை நீங்கள் மிரரில் வச்சிங்கனாக்கா உங்கள் தம்பும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கும், 4 ஃபிங்கரும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக உங்கள் லெஃப்ட் ஹேண்டை தூக்கிட்டு போய் உங்கள் ரைட் ஹேண்ட் மேலே வச்சிங்கனாக்கா என்ன, உங்கள் தம்பு இப்படி வந்துடும், இன்னொரு தம்பு அப்படி போயிடும், மீன் மாதிரி கை வந்துடும். கரெக்டாக மீன் மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஜென்ரலாக நம்மளோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர் ரெண்டு இருக்குது. எதுலனா ஸ்டீரியோ ஐசோமர். ஓகே. ஸ்டீரியோ ஐசோமரில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர் ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ இன் ஜென்ரல் சொல்லணும்னாக்கா ஸ்டீரியோ ஐசோமர்னா ஒன்று ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், பாண்ட்லலாம் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே. லீகனோட பாண்ட்லலாம் எந்த சேஞ்சும் இருக்காது, அதுதான் வந்து ஸ்டீரியோ ஐசோமர்னு சொல்லுவோம். ஓகே. பாண்டில் சேஞ்சே பண்ணனா ஸ்டீரியோ ஐசோமர், பாண்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதுவாகிடும். ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் ஆகிடும். ஓகே. புரிஞ்சா? ஸ்டீரியோ ஐசோமரோட பேசிக் குவாலிஃபிகேஷனை பாண்ட் எதுவுமே மாறக்கூடாது. ரெண்டு ஸ்ட்ரக்சர்லேயும் பாண்ட் மாறவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பாண்ட் மாறக்கூடாதுன்றனா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்போதட்டிக்கல் கேஸில் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் வெளியே. ஓகே. ஓகே. இப்போ இந்த சிக்கு என்ன இருக்குது, அயனிக் பாண்ட் இருக்கா, இந்த இது கூட அயனிக் பாண்ட் இருக்குது. ஓகே. பட் இந்த பிக்கு எப்படி இருக்குது, இந்த பிக்கும் மெட்டலுக்கும் கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்குது. ஆமே ரைட். ஓகே. ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி என்ன பண்ணிட்டு இந்த பியை வந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், எம் உள்ளே போயிடுச்சு. ஓகே. அப்போ என்ன ஆகும், இந்த எம் உள்ளே வந்துடும், இந்த பி வெளியே வந்துடும். இப்போ இந்த பிக்கு என்ன பாண்ட் ஆகிடுச்சு, அயோனிக் பாண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பிக்கு என்ன பாண்ட் இருந்துச்சு, கோஆர்டினேஷன் பாண்ட் இருந்துச்சு. கரெக்டாக. அப்போ பாண்டே மாறுது. ஓகே. இந்த மாதிரி பாண்டு மாறுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும், ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர் ஆகிடும். ஓகே. பாண்டு நீங்கள் மாற்றாமல் இப்படி அப்படியே ஆட்டம்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஸ்டீரியோ ஐசோமர் ஆகிடும். ஓகே. ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு ஐசோமரிசம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஜஸ்ட் லிசன் டு த வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே. புரிஞ்சா? ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்னால் இங்கே பாருங்கள், ஐசோமர் that have the same chemical formula. Okay. But different arrangement of bond. Okay. Different arrangement of bond. For example இந்த இடத்துல வந்து எம்னு ஒரு மெட்டல் ஆட்டம் எடுத்துட்டேன், இந்த இடத்துல NH3. ஓகே. இந்த இடத்துல வந்து NH2 அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு H2O. ஓகே. ஸோ இந்த ஃபார்மில் எடுத்துருக்கேன் சரியா. NH3 வந்து 4 மாலிக்யூல் 1 2 3 4 4 மாலிக்யூல் ஆஃப் NH3 அமோனியா அண்ட் H2O வந்து 2 மாலிக்யூல் எடுத்துட்டேன். ஓகே. இதுக்கு வெளியே வந்து ஒரு Cl3 இருக்குது. புரிஞ்சா? ஓகே. இது வந்து ஒரு கைண்ட். ஓகே. இதோட கெமிக்கல் ஃபார்முலா பாருங்கள். இப்போ இதே கெமிக்கல் ஃபார்முலா இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். மெட்டல் ஆட்டம் இருக்குது, 1 2 3 4 அமீன் குரூப் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்வா குரூப் இருக்குது, இந்த இடத்துல Cl2 இருக்குது, வெளியே ஒரு O வந்துடுச்சு. ஓகே. இப்போ இதோட கெமிக்கல் ஃபார்முலா போட்டோன்னா ஒரு M. ஓகே. 4 அமீன் குரூப்பு அண்டு ஒரு H, இன்னொன்று Cl, ஒரு H, இங்கே Cl, H2O வெளியே. ஓகே. இந்த ரெண்டு கெமிக்கல் ஃபார்முலாவும் சேம் தான். ஓகே. ஒரு எம்னா ஒரு எம், இங்கே 4 அமீன்னா இங்கேயும் 4 அமீன், இங்கே 2 H2O இருக்குன்னா இங்கேயும் 2 H2O, இங்கே 3 Cl3 இருக்குன்னா இங்கேயும் 3 Cl3. ஓகே. இந்த இடத்துல ஒரு Cl3ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. நான் இந்த இடத்துல ஒரு Cl3 உள்ளே போட மாறேன்ட்டேன், புட்ட Cl3 இன்சைட். ஓகே. இது எல்லாமே இருக்குது. ஓகே. பட் ஓகே இது ரெண்டுத்துக்கும் கெமிக்கல் ஃபார்முலா சேம் தான், பட் இதோட ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஓகே. ஒன்று இதோட ஸ்ட்ரக்சர் மாறுது. செகண்ட் திங் என்ன, கூடவே சேர்ந்து பாண்டு மாறுது. இந்த இடத்துல குளோரினுக்கு பார்த்தோம்னா 3மே அயோனிக் பாண்ட், பட் இந்த இடத்துல குளோரினுக்கு பார்த்தா 2 அயோனிக் பாண்டு தான் இருக்குது. அப்போ மீதி ஒரு அயோனிக் பாண்ட் என்ன ஆகிடுச்சு, கோஆர்டினேஷன் பாண்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் வாட்டர், 2 வாட்டர் மாலிகுலுக்கும் இந்த இடத்துல கோஆர்டினேட் பாண்ட். பட் இப்போ என்ன ஆகிடுச்சு, வாட்டருக்கு வெளியே வந்தோடனே ஒரு கோஆர்டினேட் பாண்ட் தான் இருக்குது, இன்னொன்று அயனிக் பாண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ என்ன ஆகிடுச்சு, பாண்டு மாறுது, ஸ்ட்ரக்சரும் மாறுது. அப்போ இது என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரல் ஐசோமரிசம் சொல்லுவோம். புரிஞ்சா? சிம்பிளாக ஆட்டம்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டீரியோ ஐசோமர்.
ஆட்டம்ஸ் கூடயே சேர்ந்து பாண்டும் மாறிடுச்சுன்னா, கோஆர்டினேஷன் பாண்ட்லேருந்து அயனிக் பாண்ட்லேருந்து கோஆர்டினேஷன் பாண்ட் அந்த மாதிரி மாறிச்சுனாக்கா அதை வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஐசோமரில் நம்ம 2 டைப் பார்த்தோம், ஜியாமெட்ரிக் ஐசோமர், இன்னொன்று ஆப்டிக்கல் ஐசோமர்ன்ட்டு. ஓகே, இப்போ டைப்ஸ் பார்ப்போம். ஜியாமெட்ரிக் ஐசோமர்னால் ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் ஆட்டமோட டைரக்ஷன் மட்டும் இப்படி அப்படின்னு மாறும், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்னால் ஒன்றும் இல்லை, ஆட்டம் வந்து இங்கே அங்கேன்னு மிஸ்பிளேஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஜியாமெட்ரிக்கல் அலைன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எம் இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது. ஓகே, 2 லிகண்ட் ஏ இருக்குது, அந்த 2 லிகண்ட்க்கும் நடுவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 180 டிகிரி இருக்குனாக்கா, ஓகே, இதோட இன்னொரு மாலிக்யூல் வரைஞ்சேன்னா அந்த இடத்துல அந்த மாலிக்யூலில் ஏக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 180 இருக்காது, 109 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்மளுக்கு சின்ன ஓரியன்டேஷன் மட்டும் நடக்குது, ஆட்டம்ஸ் மட்டும் இப்படி அப்படின்னு மாறுது. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கொயர் பிளேனார் பார்த்தோம். ஓகே, ஸ்கொயர் பிளேனார் பார்ப்போம், அப்புறமா ஆக்டாஹெட்ரல் பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேனாராக இருந்தால் எப்படி வரும், ஆக்டாஹெட்ரல்னால் என்ன நேம் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு 4-5 டைப் இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு வேளை ஸ்கொயர் பிளேனார் கம்பவுண்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, ஃபார்மில் என்னென்னா ஸ்கொயர் பிளேனார் கம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த மாதிரி இருக்கணும், MA2B2 இந்த ஃபார்மில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். MA2B2 ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் பிளேனார்னு அர்த்தம். MA2B2ன்ற ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் பிளேனார்னு அர்த்தம். வேறு M இஸ் த மெட்டல் ஆட்டம், A2 and B2 ஆர் யுவர் லிகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளேனார்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல பிளாட்டினம். ஓகே, பிளாட்டினம் கூட 2 NH3 மாலிகுல் இருக்குது, 2 Cl மாலிகுல் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி எந்த ஃபார்மில் இருக்குது, MA2B2 அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இது வந்து ஸ்கொயர் பிளேனார். ஓகே, எப்போல்லாம் இந்த MA2B2 ஃபார்மில் இருக்கோ அப்போ வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று சிஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எப்போல்லாம் MA2 ஃபார்மில் A2B2 ஃபார்மில் இருக்கோ அப்போ சிஸ் ட்ரான்ஸ் 2 ஃபார்ம் ஆஃப் ஐசோமர் பாசிபிள். ஓகே, இப்போ என்ன எழுதுவோம், இதை வந்து சிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் சிஸ்ன்னு சொல்கிறோன்னா 2 பக்கமும் சேம் கைண்ட் ஆஃப் லிகண்ட் இருக்குது, 2 சைடும் சேம் கைண்ட் ஆஃப் லிகண்ட் தான் சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதோட பிளேயர் வந்து பிளாட்டின் வரும், சிஸ் பிளாட்டின் அப்படி சொல்லுவோம். ஓகே, சிஸ் அரேஞ்ச்மெண்ட். ஒருவேளை வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுமே ஒரே லிகண்டாக இருக்குது, பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, லிகண்டோட பொசிஷன் மாறிடுச்சு. இந்த இடத்துல NH3யும் இருக்குது, Clயும் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, அப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா சேம் சைடில் டிஃப்ரெண்ட் லிகண்ட் இருக்குன்னா ட்ரான்ஸ். ஓகே, when same ligands are there we call it as cis, when different ligands are there in the same side it is called trans. ஓகே, சிஸ்ஸுக்கு இந்த கேஸ் இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மெடிக்கல் வேல்யூ வந்து ரொம்ப ஹை. ஓகே, இதை சிஸ் பிளாட்டின் உங்களுக்கு லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இதுக்கு பார்த்தோம்னா நோ மெடிக்கல் வேல்யூ. ஓகே, ஸோ உங்கள் ஐசோமர் மாலிகுல்ஸோட கெமிக்கல் ஃபார்மில் சேமாக இருந்தாலும் ஐசோமர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதுக்கும் அதுக்கும் யூஸே மாறுது. ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். ஒரு MA2B2 ஃபார்மில் இருந்தால் ஸ்கொயர் பிளேனார்னு சொல்லுவோம், ஸ்கொயர் பிளேனாராக இருந்துச்சுன்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபார்ம். ஓகே, ஆக்டாஹெட்ரல் ஃபார்ம். ஓகே, அதாவது MA4B2 இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா, MA4B2 இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா அகெயின் சிஸ் ட்ரான்ஸும் வரும். ஓகே, சிஸ் ஐசோமரும் வரும், ட்ரான்ஸ் ஐசோமரும் வரும், அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா 2ம் வரும். ஓகே, என்னென்னு பார்ப்போம். சிஸ் ஐசோமர்னா ஒரே பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் சேம் சைடில் இருக்குது, Clலாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு, NH3 எல்லாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து சிஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன, இந்த பக்கம் பாருங்க NH3 2 இந்த பக்கம் வந்துடுச்சு, இந்த இடத்துல NH3 2 வந்துடுச்சு, மேலே 1 கீழே 1 ட்ரான்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சிஸ்ஸாகவும் மாறுது, ட்ரான்ஸாகவும் மாறுது. ஓகே, இது எப்போ ஆக்டாஹெட்ரலாக இருந்தால் MA4B2 இருந்துச்சுன்னா. ஓகே, இதோடய நிற்காது, இன்னமும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த கம்பவுண்ட் பாருங்கள், 1 2 3 4. ஓகே, ஐ மீன் பாண்ட் பாருங்கள், கோஆர்டினேஷன் பாண்டு MA4B2 ஃபார்மில் வச்சுக்கலாமா, 4 பாண்ட் இருக்குல்ல, ஸோ 4 வச்சுக்கலாம். MA4B2 ஃபார்மில் இருக்குது இதுவும். ஓகே, இதுவும் வந்து MA4B2 ஃபார்ம். இது அகைன் என்ன ஆகிடுச்சு, சிஸ் ஆகிடுச்சு, இது ட்ரான்ஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் இது ட்ரான்ஸ் ஆகிடுச்சு, இது சிஸ்ஸு, இது ட்ரான்ஸ். ஏன்னா ஒரே சைடில் EN இருக்குது, பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஒரே சைடில் வேறு லிகண்ட் இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ். புரிஞ்சா, கிளியர்? அடுத்து வந்து இதே ஆக்டாஹைட்ரலில் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா, MA3B3 ஃபார்மில் இருந்துச்சுன்னா, MA3B3. ஓகே, ஆக்டாஹைட்ரலில் MA4B4 பார்த்தோம், இப்போ MA3B3 ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா ஃபேஸ் அண்ட் இன்னொன்று மெர். ஓகே, ஃபேஸ் அண்ட் மர், ஃபேக் அண்ட் மர்ன்னு சொல்லுவோம், இல்லை ஃபேஷியல் அண்ட் மெரிடியன் அப்படி சொல்லுவோம். ஓகே, அந்த கிளாஸிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ ஆக்டாஹைட்ரலி ஒரு வேளை MA3B3 ஃபார்மில் இருந்துச்சுன்னா, அதாவது 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப்
ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கோபால்ட் எடுத்தோம்னா 3 மாலிக்யூல் ஆஃப் NO2 இருக்குது, 3 மாலிக்யூல் ஆஃப் NH3 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் மெரிடியன் சொல்லுவோம். சரியா, ஃபேஸ் அண்ட் மெரிடியன். ஓகே, இதுக்கு இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியணுன்னா NCERT எடுத்திருக்கேன். ஓகே, சரி, இதான் ஃபேஸ் அண்ட் மெரிடியன், ஃபேக் அண்ட் மெரிடியன் சொல்லுவோம். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த NO2 பாருங்கள், இந்த NO2 இங்கே இருக்குல்ல, இது மூணும் பார்த்தோம்னா ஒரே ஃபேஸில் இருக்குது. ஓகே, ஒரே ஃபேஸில் இருக்குது. ஓகே, பட் இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சுன்னா 2 NO2 மட்டும் ஒரு ஃபேஸில் இருக்குது. தேர்ட் NO2 வந்து இதோட மெரிடியனில் வந்துடுச்சு. அதாவது இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா ஒரு மெரிடியன் மாதிரி கிரியேட் ஆகுது, அங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 NH3 என்ன ஆகிடுச்சு, இதோட பேக்கில் இருக்குது. கரெக்டாக 3 NH3 பேக்கில் இருக்குது. பட் இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, 2 NH3 இங்கே இருக்குது, தேர்ட் NH3 இங்கே வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேக் அண்ட் மெர்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபேக் அண்ட் மெர் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்டீரியோ ஐசோமரில் நம்ம வந்து ஸ்டீரியோ ஐசோமரில் ஜாமெட்ரி பார்த்தோம், சிஸ் ட்ரான்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு A2B2க்கு பார்த்தோம். MA2B2 ஃபார்மில் இருந்துச்சுன்னா, அடுத்து MA4B2 ஃபார்மில் இருந்துச்சுன்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வரும்னு பார்த்தோம். அடுத்து MA3B3 இருந்துச்சுனாக்கா ஃபேக் அண்ட் மெர்ன்னு வரும். ஓகே, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து A2B2 இருந்துச்சுன்னா, ஓகே, A4B2 இருந்துச்சுனாக்கா அகெயின் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்துச்சு. ஆனால் A3B3ன்னு வந்துச்சுனாக்கா ஃபேக் அண்ட் மெர்ன்னு வந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் ட்ரிக். ஓகே, புரிஞ்சா? when ligands are arranged on the meridian position. ஓகே, அதாவது இப்போ இதை 3 டைமென்ஷனில் வரைஞ்சனாக்கா 3Dயில் வரைஞ்சி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ மேலே இருக்க எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல 3 NO இருக்குது. ஓகே, 3 NO ஒரே ஃபேஸில் இருக்குது. ஸோ அதனால் இதை ஷேடோ பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, இதே மாதிரி 3 இதுக்கு பின்னாடி சைடில், இந்த மெட்டல் ஆட்டம்க்கு பின்னாடி சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த NOவும் மெரிடியன் எங்கே ஃபார்ம் பண்ணுவோம்னாக்கா இங்கே ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இதுவும் மெரிடியன் எங்கே ஃபார்ம் பண்ணணும்னா இங்கே ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன ஆகிடுச்சு, இது 3 ஒரே ஃபேஸ்லேயே இருக்கனால இந்த ஃபேஸ்ன்னு சொல்லிட்டோம். ஓகே, பட் என்ன ஆகிடுச்சு, இதோட மெரிடியன் வந்து இங்கே வந்துச்சுல, அடுத்த கேஸ் என்ன ஆகும், இந்த NO2 வந்து இங்கே போயிடும், இங்கே இருக்க NH3 வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் வந்து ஃபேக் அண்ட் மெர்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபேக்குனா ஒரே ஃபேஸில் இருக்கும், மர்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்டீரியோ ஐசோமரில் ஃபர்ஸ்ட் பார்ட், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரில் என்னென்ன பார்த்துருக்கோம். அப்போ ஸ்டீரியோ ஐசோமரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஃப்ளோ சார்ட்டில் காமிக்கிறேன், ஜஸ்ட் மினிட். ஸ்டீரியோ ஐசோமரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் பற்றி பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது, ஸ்கொயர் பிளேனார், இல்லை வந்து ஆக்டாஹெட்ரல். ஓகே, அதான் A2B2 அண்ட் A3B3 இந்த ஃபார்ம்லலாம் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்த்தோம். ஓகே, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து ஃபேக் அண்ட் மெர் பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்து ஆப்டிக்கல் ஐசோமர் போவோம். ஆப்டிக்கல் ஐசோமர் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஐசோமர், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரை வந்து எனான்ஷியோமர் சொல்லுவோம், சில கேஸ் வந்து சிரால்னு சொல்லுவோம், சிரால் காம்பவுண்ட் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். எனான்ஷியோமர் சொன்னாலும் சரி, ஆப்டிக்கல் ஐசோமர் சொன்னாலும் இல்லை, சிரால் காம்பவுண்ட் சொன்னாலும் சரி, சிரால். ஓகே, ஒன்றும் இல்லைடா, ஆப்டிக்கல் ஐசோமரில் என்னென்னா நிக்கோல் ப்ரிசம் யூஸ் பண்ணுவோம். யூஸிங் நிக்கோல் ப்ரிசம் ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட்டை க்ரியேட் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ் பிளேன் போலரைஸ்ட் லைட்? என்னோடய வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும், இல்லை ஹாலோஜன்ஸ் நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். நார்மல் லைட் எடுத்தோம்னா அது வந்து இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும் ஃபுல்லாக. ஓகே, இப்படி ஆகும். பட் பிளேன் போலரைஸ் லைட் எடுத்தோம்னா ஒரு லேசர் லைட் மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு இது கிடைக்கும். சரி, அதான் பிளேன் போலரைஸ் லைட். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஒரு நமக்கு தேவையான கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுப்போம். ஓகே, ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த லேசர் லைட், இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஒருவேளை இந்த பிளேன் போலரைஸ் லைட் வந்து இந்த ஆக்வஸ் சொல்யூஷனில் எந்த டிஃப்ளெக்ஷனுமே காமிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, பட் நம்ம என்ன பார்க்குறோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் பற்றி பார்க்குறோம். ஓகே, ஒருவேளை என்னாகும், இந்த லைட் ரே வந்து கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு பக்கம் திரும்பும். ஓகே, ஒருவேளை ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பிச்சுனாக்கா இதை வந்து நம்ம வந்து லீவோ ரொட்டேட்ரின்னுவோம். லீவோனா லெஃப்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி போகுதுன்னா இதுக்கு லெஃப்ட் வந்து மேலே இருக்குல்ல, அந்த மாதிரி லீவோ ரொட்டேட்ரி. இல்லாட்டி இதோட ஆக்டிவிட்டினால என்ன ஆகும், ஒன்றும் வந்து கீழே போயிடும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும்.
ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொன்னோம், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். லீவோ ரொட்டேட்ரி, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி. ஓகே, ஸோ ஆப்டிக்கல் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இது என்ன கைண்ட் ஆஃப் ஐசோமர்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இது லீவோ ரொட்டேட்ரியா இல்லை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரியான்றதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இன் ஜென்ரல் உங்களுக்கு ஒரு கம்பவுண்ட் கொடுத்துட்டு இது என்ன ஐசோமர்னு கேட்டால் நீங்கள் ஒன்று இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்னு சொல்லுவீங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் இருந்துச்சா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இல்லை வந்து ஃபேக் அது சொல்லணும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, எப்படி ஆப்டிக்கல் ஐசோமரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் ஹேவிங் சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், these isomers are always non-superimposable. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த எக்ஸாம்பிள். ஓகே, இந்த இடத்துல ஒரு கோபால்ட் இருக்குது, இஎன் மாலிகுல் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதோட மிரர் இமேஜ் வரைஞ்சனா இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா. பட் ஆனால் இது என்னது, இதுவும் வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போய் நான் இதுக்கு மேலே வச்சேன்னா என்ன ஆகும். ஓகே, இந்த ரெண்டு இஎன் வந்து என்ன ஆகிடும், இங்கே வந்துடும். ஓகே, அண்ட் இந்த இஎன் வந்து இங்கே வந்துடும். ஓகே, பாருங்கள், இது ரெண்டும் சூப்பர் இம்போஸே ஆகலை, அதனால தான் நான் சூப்பர் இம்போசபிள் சொன்னேன். ஓகே, இன் ஜென்ரல் இதுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரைங்கன்னா என்ன சொன்னால், ஜஸ்ட் இதோட மிரர் இமேஜை வரைஞ்சால் போதும், அதுதான் இதோட ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஓகே, புரிஞ்சா? ஜஸ்ட் இதோட மிரர் இமேஜை வரையணும். என்ன கண்டிஷன்னா, மிரர் இமேஜை வரைஞ்சதுக்கப்புறம் அது சூப்பர் இம்போஸ் ஆகக்கூடாது. ஓகே, சில டைம் வந்து இப்படி கொடுத்துட்டு இதே எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணி இதோட மிரர் இமேஜ் வரைஞ்சாலும் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆச்சு, இதுவும் சூப்பர் இம்போஸ் ஆகும். ஓகே, இப்போ அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது, அது வந்து மேபி ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமராக இருக்கலாம். ஓகே, பட் ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது அது கண்டிப்பாக. ஓகே, ஸோ சூப்பர் இம்போஸ் ஆகக்கூடாது, மிரர் இமேஜை வரையணும். மிரர் இமேஜை வரைஞ்சி பார்த்துட்டு அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேலே இதை கொண்டு போய் வச்சு பார்க்கணும். ஏதாச்சும் ஒன்று வந்து மேலே கீழே வந்தால் கூட அது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்னு வராது. ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமர்னு வராது. ஓகே, ஸோ இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க, லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து இதுதான் டெக்ஸ்ட்ரோன்றது எப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் தெரியும். ஓகே, இதில் எப்படி லீவோனா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடில் சொல்லுவோம். ஓகே, பட் உங்கள் போர்டு எக்ஸாமில் இது டெக்ஸ்ட்ரோவா லீவோனாலாம் கேட்க மாட்டாங்க. ஆப்டிக்கல் ஆக்டிவாக இல்லையா அது மட்டும்தான் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிரர் இமேஜ் போட்டு பார்த்துட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ஐசோமர் முடிஞ்சு. ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. ஸ்டீரியோ ஐசோமரில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து என்னது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர், இன்னொன்று என்னது ஆப்டிக்கல் ஐசோமர். ஆப்டிக்கல் ஐசோமரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், என்ன கம்பவுண்ட் கொடுக்குறாங்களோ அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு அதோட மிரர் இமேஜ் வரைங்க. இந்த 2 மிரர் இமேஜும் சூப்பர் இம்போஸ் ஆச்சுனாக்கா இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது. சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னா இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் என்ன கண்டுபிடிப்போம், 3 ஃபார்ம் கொடுத்துருக்கேன், A2B2, A3B3 இல்லாட்டி A4B2. ஓகே, A3B3 ஆச்சுன்னா ஃபேஸ் அண்ட் மர் அந்த ஐசோமரிசம் வந்துடும். A2B2 இல்லை மீதி எந்த கேஸாக இருந்தாலும் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஐசோமரிசம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஜஸ்ட் ப்ராப்பராக கவனிங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் பாண்டே மாறும், அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் அயனைசேஷன் அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமரில் ஃபஸ்ட்டு டைப் வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம். அயனைசேஷன் ஐசோமரிசம்னா என்னன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாகவே ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னால் வந்துச்சுனாக்கா 3-4 கம்பவுண்ட் வந்துடும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். சரியா? ரொம்ப பிளைண்டாக சொல்லணும்னா. ஓகே, இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக கெமிக்கல் ரியாக்ஷன் போட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல CO இருக்குது, NH3 மாலிக்யூல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல SO4- இருக்குது, இந்த இடத்துல Br இருக்குது. ஓகே, CO NH3 SO4 Br. ஓகே, உங்களுக்கு வந்து வெர்னர்ஸ் தியரி படித்தனால உங்களுக்கு இது என்ன கைண்ட் ஆஃப் வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ப்ரைமரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், செகண்டரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ரைமரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம், அயனைசேஷன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் அயனைஸ் பண்ணி வெளியே எடுக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிகுலை நான் ஒரு வேளை அயனைஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை போட்டு அயனைஸ் பண்ண என்ன ஆகும், இந்த ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த Br- மட்டும் வெளியே போய்டும், அயனைஸ் ஆகி வெளியே வந்துடுது. ஓகே, இதோட அயனைசேஷன் ப்ராடக்ட் யாருன்னா Br-. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பதிலாக நான் இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, CO NH3
பிஆர் SO4 எடுத்துட்டேன். ஓகே, கெமிக்கலி பார்த்தா ரெண்டும் ஒரே நேம் தான். ஓகே, ஒரு CO NH3 5 மாலிகுல், இங்கேயும் 5 மாலிகுல், பிஆர் ஒன்று, இங்கேயும் பிஆர் ஒன்று, SO4 ஒன்று, SO4 ஒன்று, கெமிக்கலி போத் ஆர் சேம். ஓகே, பட் என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஐசோமர்ஸ். இப்போ எனக்கு எந்த ஐசோமர்ஸ் தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன். நல்லா கவனித்து பார்த்தா வெளியே இந்த என்டிட்டிக்கு வெளியே பிஆர் இருக்குது, பட் இந்த என்டிட்டிக்கு வெளியே SO4 மைனஸ் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, இது வந்து ப்ரைமரி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணி இது ப்ரைமரி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கேஸில் புரோமின் அயனைஸ் ஆகுது, இந்த கேஸில் SO4 அயனைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அயனைசேஷன் ப்ராடக்டே மாறுறதுனால இது நான் என்ன சொல்கிறேன், they are classified as ionization isomers. ஓகே, நல்லா புரிஞ்சா. அயோனைசேஷன் ப்ராடக்டே மாறுது பாருங்கள். இந்த இடத்துல பிஆர் வெளியே வந்துச்சு, பட் இந்த இடத்துல SO4 மைனஸ் வெளியே வருது. ஓகே, ஸோ அயோனைசேஷன் ப்ராடக்டே மாறுறதுனால இட் இஸ் நோன் அஸ் அயோனைசேஷன் ஐசோமர். புரிஞ்சா? கிளியர்? அவன் ரைட் வரும். கிளியரில் அவ்வளோதான்டா. அடுத்து பார்ப்போமா. ஆப்வியஸாக பாண்டை மாறுது. இங்கே அயனிக் பாண்டாக இருக்கிறது இங்கே வந்தோடனே கோஆர்டினேஷன் பாண்டாக மாறிடுச்சு. ஓகே, புரிஞ்சா? இப்போ அடுத்து வந்து லிங்கேஜ் ஐசோமர். லிங்கேஜ் ஐசோமர்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், பேர்லேயே இருக்குது, லிங்க் ஆகிறதே மாறுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த லிங்கேஜ் ஐசோமர் இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் இந்த நம்மளோட ஆம்பிடென்டேட் லிகண்ட். ஆம்பிடென்டேட்னா இந்த ரெண்டு பக்கமும் போய் ஒட்டிக்கோங்களா அந்த லிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, CONS3 5 ONO. ஓகே, ONOன்னா நைட்ரிட்டோ. ஓகே, பட் நைட்ரிட்டோ O குரூப், இது நைட்ரிட்டோ N குரூப். இதெல்லாம் புரிஞ்சிருக்கோம்ல. நைட்ரிட்டோ N குரூப்னா N வந்து இங்கே பாண்ட் ஆயிருக்கு, பட் இங்கே வந்து O பாண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னாக்கா லிங்கேஜ் ஐசோமர். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் உங்களுக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் டஸ் இட் ஷோன்னு கொடுத்துட்டு இந்த ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்த உடனே வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல NO2 இருக்குது, இந்த இடத்துல ONO இருக்குது. அதாவது லிகண்ட்குள்ளேயே ஆட்டம்ஸை மட்டும் லிங்க் ஆகுது. ஓகே, ஒரு டைம் வந்து ஆக்சிஜன் லிங்காக இருக்குது, ஒரு டைமில் நைட்ரோஜன் லிங்காக இருக்குது. அப்போ இது வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம். ஓகே, அப்படின்னு போடணும். இது அயனைசேஷன் ஐசோமரிசம் வருமா? வராது. ஓகே, அயனைசேஷன் ஐசோமரிசம் வராது. ஏன்? வெளியே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அயனைஸ் ஆகலை ரெண்டு கேஸ்லையுமே. அப்போ இது வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம் கிடையாது, இது வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம். ஓகே, கிளியர்? இது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வருமா? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வருமா? யோசிச்சு சொல்லுங்கள். CO இங்கே வந்துடும், 1 2 3 4 5 5 அமீன் இங்கே வந்துடும், ONO இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து இதுக்கு மிரர் இமேஜ் போட்டோம்னா இதே மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இதே மாதிரி இங்கே எப்படி இருக்கோ இது அப்படியே உல்ட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னாச்சு, சூப்பர் இம்போஸ் ஆகிடுது. இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரோம்னா வராது. புரிஞ்சா? இதெல்லாம் கிளியராக இருக்கா? அதே மாதிரி சிஸ் ட்ரான்ஸில் வருமா? சிஸ் ட்ரான்ஸ்லேயும் வராது. லைக் ஒரு பக்கம் எப்படி வச்சாலும் வந்து அமீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும், ONO வந்து ஒரு பக்கம் வந்துடும். சிஸ் ட்ரான்ஸ்லேயும் வராது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு கம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு கேஸ்னா லிங்கேஜ் ஐசோமரிசம். ஓகே, சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் லிங்கேஜ் த்ரூ ஆம்பிடென்டேட் லிகெண்ட். ஓகே, இந்த கேஸ் வரணும்னா ஆம்பிடென்டேட் லிகெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, கிளியர்? அடுத்து வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னா ஒன்றும் இல்லை, அது வந்து கேட்டியோனும் இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லைக் இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்ததில்ல என்ன, இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஆட்டம், அதான் இந்த இடத்துல வந்து ஒரு என்டிட்டி இருக்கும், வெளியே வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேட்டியோன் ஒரு ஆனியோன் இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகும்னா ஒரு மெட்டல், ஓகே, ஒரு லிகண்ட் அண்ட் வெளியே வந்து ஒரு கேட்டியோன் ஒரு ஆனியோன், இப்படி சிம்பிளாக தான் பார்த்தீங்க. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு மெட்டல், இந்த இடத்துல ஒரு லிகண்ட் இருக்கும், திரும்பவும் அகைன் ஒரு மெட்டல், அகைன் ஒரு லிகண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் சேம் பட் டிஃப்ரெண்ட். அட்டாச்மெண்ட் ஆஃப் லிகண்ட் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஒரு கேஸில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட லிகண்ட் A அட்டாச்சாக இருக்கும், இன்னொரு கேஸு சென்ட்ரல் ஆட்டம் கூட B-ஆக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றினதுக்கப்புறம் இது கூட B வந்துடும், இது கூட A வந்துடும். சரியா? வெயிட் அ மினிட். Molecular formula is same but different attachment of ligand with the central atom. Okay, exchange of ligand between the central metal atom of cation and anion complex. Okay, ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் வந்து உங்களோட காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட். ஓகே, இவ்வளோ நேரமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க, இந்த பார்த்துருப்பீங்க. பட் வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டியோனோ ஒரு ஆனியோனோ இருக்கும். பட் வெளியவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கேட்டகரியில் போடுவோம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் சொல்லுவோம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஓகே, பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ரெண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கீங்க.
ஓகே. அண்ட் இங்கே தனி லிகண்ட், இங்கே தனி லிகண்ட். ஓகே. அண்ட் இதோட இன்னொரு காம்பவுண்ட் பார்த்தோம்னா இதுக்கும் சேம் கெமிக்கல் ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்கும். ஓகே. பட் இது CO கூட NH3 இருக்குது. பட் இந்த இடத்துல CO கூட என்ன இருக்குது, Cl3 இருக்குது. ஓகே. காப்பர் கூட Cl3 இருக்கீங்க, பட் இங்கே காப்பர் கூட NH3 இருக்குது. ஓகே. ஆல்தோ த கெமிக்கல் ஃபார்முலா இஸ் சேம், த காம்ப்ளெக்ஸ் இந்த சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம் கூட அட்டாச்சாக இருக்க லிகண்டே மாறுது. ஓகே. ஸோ அதனால் இதை வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஓகே. கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம் இருக்கும், லிகண்ட்ஸ் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஓகே. லிங்கேஜ் ஐசோமரிசம் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. லிங்கேஜ் ஐசோமரிசமில் ஒன்று ONO இருக்கும், இல்லை வந்து NO2 இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நேற்று லிங்கேஜ் ஐசோமரிசமில் 3 டைப் சொல்லி கொடுத்தேன். ஓகே. அந்த 3 டைப்பில் தான் மோஸ்ட்டாக கொஸ்டின் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி லிங்கேஜ் ஐசோமரிசம் ஈஸி, கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களோட போர்டு எக்ஸாம் கொஸ்டின், அதோட உங்கள் IIT JEE எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதை பார்த்தாலே என்ன தெரியுது, CO NH3 இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து CN6 இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் பார்த்தோம்னா CU NH3 இருக்குது, CN6 இருக்குது. கோபால்ட் கூட CN இருக்குது, பட் இந்த இடத்துல கோபால்ட் கூட NH3 இருக்குது. ஓகே. ஸோ இதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இது வந்து என்னது, கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். புரிஞ்சா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டைப் ஆஃப் ஐசோமரிசம். ஓகே. ஜஸ்ட் லைக் அயனைசேஷன் ஐசோமரிசம். ஓகே. இது வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம் மாதிரி தான், பட் என்னென்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஓகே. ஒரு வாட்டர் ஒரு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க, அதனால் என்ன ஆகணும், வாட்டரே ரிலீஸ் ஆகிடும். ஓகே. வென் சால்வெண்ட் இஸ் வாட்டர், நீங்கள் யூஸ் பண்ணுற இது வந்து வாட்டராக இருக்கும், சால்வெண்ட் வந்து வாட்டராக இருக்கும். ஓகே. ஹைட்ரேட் ஐசோமரிசம்னு இது சொல்லுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சோம். ஓகே. இந்த இடத்துல வந்து CuH2O6Cl3 இருக்குது. ஓகே. இன்னொரு காம்பவுண்ட் என்ன, இதே ஃபார்முலாவில் வச்சு கெமிக்கல் ஃபார்முலா வச்சுட்டு CuH2O5CCl, வெளியே வந்து என்ன இருக்குது, வெளியே ஒரு 2 Cl, இன்னொரு H இருக்குது. ஓகே. கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா இங்கே ஒரு CO, இங்கே ஒரு CO, இங்கே RH2O, இங்கேயும் வந்து 1 2 3 4 5, இங்கே 1, அப்போ RH2O வந்துடுது. 3 Cl, இங்கே 1 2 3 Cl. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா வைஸ் ரெண்டுமே சேம். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ப்ரைமரி வேலன்ஸில் 3 Cl3 இருக்குது, ப்ரைமரி வேலன்ஸில் 2 Cl அண்ட் ஒரு H2O இருக்குது. இப்போ இதை நான் அயோனைஸ் பண்ணாக்கா ஆப்வியஸாக இது என்ன ஆகிடுச்சு, H2O வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல கோஆர்டினேஷன் பாண்ட் வச்சிருந்த H2O இங்கே வந்து நமக்கு அயனிக் பாண்ட் ஆகிடுச்சு. ஓகே. இது ஆப்வியஸாக வந்து என்னது, அயனைசேஷன் ஐசோமரிசம் தான். ஓகே. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் சின்ஸ் இங்கே வாட்டர் இருக்கிறனால, இந்த இடத்துல வாட்டர் இருக்கனால இது நான் வந்து சொல்யூஷனில் போட்டு அயனைஸ் பண்ணனா இந்த வாட்டர் மாலிகுல் வந்து வாட்டர் கலந்து வெளியே போயிடும். ஓகே. அதனால் மட்டும் இது என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஹைட்ரேட் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். சரியா? வாட்டர் மாலிகுல் உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாக்கா இங்கே டேரெக்டாக கண்ணை மூடிட்டு அயனைசேஷன் ஐசோமரிசம்னு நீங்கள் போட்டுக்கலாம், அண்ட் ஹைட்ரேட் ஐசோமரிசம்னு போட்டுக்கலாம். சரியா? கிளியரா? ஓகே. ஸோ சால்வேஷன் ஐசோமரிசம்னா இது தான். ஓகே. ஸோ மொத்தம் 4 ஐசோமர் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சரில். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருக்கோம், அயனைசேஷன் ஐசோமரிசம். அதே மாதிரி அயனைசேஷன் மாதிரி இன்னொரு ஐசோமரிசம் லாஸ்ட்டாக பார்த்தோம், சால்வேஷன் ஐசோமரிசம். அதுக்கப்புறம் லிங்கேஜ் ஐசோமரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுனாக்கா உங்களுக்கு கொஷின் இஸ் வெரி சிம்பிள். ஓகே. இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுனாக்கா கொஷின் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. நான் இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுறேன். ஐசோமரிசமில் 2 பார்த்தோம். ஓகே. ஒன்று ஸ்டீரியோ ஐசோமர், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். ஸ்டீரியோ ஐசோமரில் 2 பார்த்தோம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரை 4 பார்த்தோம். ஓகே. என்னென்ன, ஒன்று வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம், இன்னொன்று வந்து அயனைசேஷன் மாதிரி இன்னொரு ஐசோமரிசம் இருக்கும், சால்வேஷன் ஐசோமரிசம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வாட்டரும் சேர்ந்து வெளியே வந்துடும். ஓகே. ஸோ இது 2. அடுத்து வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் லிங்கேஜ் ஐசோமரிசமை உங்களோட அந்த ஆம்பிடன்டேட் லிகண்ட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த கேஸில் வந்துடும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், அதாவது 2 காம்ப்ளெக்ஸ். இதுவும் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஒரு வகையில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரை நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸ்டீரியோ ஐசோமரும் ரொம்ப ஈஸி தான். ஸ்டீரியோ ஐசோமரில் ஆப்டிக்கல் ஐசோமரை ஈஸியாக சொல்லிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அதோட மிரர் இமேஜ் வரைங்க. 2 மிரர் இமேஜும் ஓவர்லேப் ஆச்சுனாக்கா இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் சொல்லிடலாம். ஓவர்லேப் ஆச்சுன்னா இல்லை, ஓவர்லேப் ஆகலைனாக்கா ஆப்டிக்கல் ஐசோமரிசம், ஓவர்லேப் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். அண்ட் ஜியோமெட்ரிக் ஐசோமரிசமில் நான் ஃபார்ம்ஸ் கொடுத்தேன், 3 ஃபார்ம் கொடுத்தேன், A2B2, அடுத்து A3B3, இன்னொன்று A4B2. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தட் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து ஃபேக் அண்ட் மர்ட் வரும். சரியா? ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் இருக்குது. புரிஞ்சா கைஸ்?
இதுதான் உங்களோட வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஐசோமரிசம். ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணால் நீங்கள் பொறுமையாக புக்கை எடுத்து பார்த்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. என்னென்னலாம் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்களோ புக்கில், டெக்ஸ்ட் புக்கில், ஜஸ்ட் ட்ரை டு டீகோட். ஓகே, சொல்யூஷன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தெரியலாம் சொல்யூஷன் பாருங்கள். அது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். சரியா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, see this. இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CuNH3 6 இருக்குது, அந்த பக்கம் CuCN6 இருக்குது, அண்டு இன்னொரு ஃபார்ம்லன்னா CnNH3 6 CuCN6 இருக்குது. கெமிக்கல் ஃபார்மில் பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே சேம். ஆக்சுவலி இதை பார்த்த உடனே நீங்களே சொல்லியிருப்பீங்க, 2 மெட்டல் ஆட்டம் இருக்குது. ஓகே, 2 மெட்டல் ஆட்டம் இருக்குது. இந்த இடத்துல கோபால்ட் கூட NH3 இருக்குது, பட் இந்த இடத்துல கோபால்ட் கூட CN6 இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் அ கோஆர்டினேட் ஐசோமரிசம். பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் பார்த்த உடனே இந்த 2 காம்ப்ளெக்ஸாக என்டிட்டி தெரிஞ்சாலே கோஆர்டினேட் ஐசோமரிசம் போட்டுடலாம். ஓகே, ஓகே, இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே. இப்போ நானும் இருக்கேன் பாருங்கள். ஓகே, இங்கே இருக்க கொஸ்டின் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே இருக்க கொஸ்டின் ஆக்சுவலாக ஐடென்டிஃபை த ஐசோமரிசம்னு சொல்கிறேன். ஓகே, ஐடென்டிஃபை த ஐசோமரிசம். இந்த இடத்துல வந்து CuNH3 5 times Cl. ஓகே, SO4 இங்கே இருக்குது. ஓகே, பட் இதுக்கு பார்த்தோம்னாக்கா CuNH3 5 times SO4 வெளியே Cl இருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்தாலே என்ன தெரியுது, இதுக்கு வெளியே வந்து SO4 இருக்குது, பட் இதுக்கு வெளியே வந்து Cl இருக்குது. அப்போ இது அயனைஸ் ஆகுது, இங்கே இது அயனைஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னது, அயனைசேஷன் ஐசோமரிசம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பாண்டே சேஞ்ச் ஆச்சுல, ஸோ அயனைசேஷன் ஐசோமரிசம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கேஸில் வந்து சில டைம் இப்படி கொடுத்துருவாங்க, PtNH3 H2O Cl2ன்னு கொடுத்துருவோம். இது என்ன கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம்னு கேட்பாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்ள வாட்டர் கொடுத்தாலே, ஓகே, உள்ள வாட்டர் கொடுத்தாலே இது அயனைஸ் பண்ணி வாட்டரை வெளியே எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னது, இது ஆட்டோமேட்டிக்காக ஓகே ரியாக்ஷன் கேட்கல, ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல எந்த கொஷனில் ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஓகே, ஒரு டைம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை வந்து இந்த எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அது வந்து சால்வேஷன் ஐசோமரிசமில் வரும். ஓகே, பட் இந்த இடத்துல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட் இந்த மாலிகுல் மட்டும் கொடுத்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் ஐசோமர் ஷோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா ஒத்து பார்க்குறோம். ஓகே, ஒத்து பார்த்தோம், இதை வரைகிறோம். நம்ம PT இங்கே இருக்குது, இதை வந்து வரைகிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. Cl இங்கே போடலாம். ஓகே, இல்லாட்டி வந்து Cl ஒரே சைடில் போட்டுக்கலாம், NH3 ஒரே பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், இது சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசமாக ஃபாலோ பண்ணதான் அர்த்தம். ஒரே கம்பவுண்டை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை வரைய சொன்னாங்க, சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் மட்டும்தான் வரும். ஓகே, இந்த இடத்துல H2O போட்டுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். புரிஞ்சா? இது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வருமா? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இது வராது. கரெக்டாக? இப்போ இதுக்கு வந்து நான் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரைஞ்சேன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து இதுக்கு மிரர் அப்படி இங்கே வரைவேன். NH3 இங்கே வந்துடும், இந்த இடத்துல PT வந்துடும், இந்த இடத்துல வந்து Cl வந்துடும், இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது, Cl வந்துடுது, இந்த இடத்துல வந்து ஓகே, இதை ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணுண்டா. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இதுக்கு மேலே ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதுக்கு மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து NH3 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல NH3, இந்த NH3 வந்து Clக்கு மேலே வரும். கரெக்டாக? ஸோ ரெண்டும் வந்து மிஸ்பிளேஸ் ஆகுது. இது வந்து அப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் காமிக்குது, சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசமும் காமிக்குது. அப்போ 2 ஐசோமரிசமும் காமிக்குது. ஓகே, புரிஞ்சா? சிஸ் ட்ரான்ஸும் காமிக்குது, ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் காமிக்குது. அதாவது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமும் காமிக்குது அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் காமிக்குது. ஓகே, புரிஞ்சா? ஐ மீன் ஜியாமெட்ரிக்கலா நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன். ஐசோமரில் கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன்று வந்து ஜியாமெட்ரிக், ஸ்டீரியோ ஐசோமர். ஓகே, ஜியாமெட்ரிக் வந்துடும். இன்னொன்று வந்து இல்லை வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்துடும். இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் ஐசோமரை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஓகே, ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷனே கொடுக்கல. ஜென்ரலாக கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். ஓகே, அது வெதர் இட் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம் ஆர் சால்வேஷன் ஐசோமரிசம் ஆர் உங்களோட அந்த மீதி இருக்க 2 டைப் ஆஃப் ஐசோமரிசம் அப்படின்ட்டு. ஓகே, பட் இந்த இடத்துல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம், இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம், ஆட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அரேஞ்ச் பண்ண ஒரே பக்கம் Cl வச்சு நம்ம வரைய முடியும், ஒரு பக்கம் வேறு எலிமெண்ட்டை வச்சு வரைய முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சிஸ் ட்ரான்ஸில் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஆகிடுச்சு, ஸ்டீரியோ ஐசோமரில் ஒரு கேட்டகரி.
ஜியாமெட்ரிக் ஐசோமரிசம். அதே மாதிரி இதை வந்து மிரர் இமேஜ் வரைஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வர எலிமெண்ட் எடுத்துகிட்டு போய் இது மேலே ஓவர்லேப் பண்ணனா ஓவர்லேப்பே ஆகலை அப்படின்னா இது ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் காமிக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஷின்ஸ் இப்போ புக் கொஷின் பாருங்கள். indicate the type of isomerism exhibited by the following complexes and draw these isomerன்னு கேட்குறாங்க. ஓகே, இது என்ன கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா KCr H2O twice C2O4 twice. C2O4னா பயப்படாதீங்க, OX சொல்லி கொடுத்துருக்கலாம், OX ஆக்சலேட். ஓகே, அப்போ என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாக்கா CR, ஓகே, CR இங்கே இருக்குது, 2 OX பாண்ட் இருக்குது, 2 OX பாண்டு. ஓகே, இந்த இடத்துல H2O போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது தெரியும், இது வந்து சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசமாக ஃபாலோ பண்ணுது. ஓகே, பாருங்கள், இது வந்து இப்போ சிஸ் ஐசோமரிசம் அண்ட் இது வந்து இப்போ ட்ரான்ஸ் ஐசோமரிசம். புரிஞ்சா? ரெண்டு பக்கம் வேறு வேறு வந்து 6 ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அட் த சேம் டைம் இது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்குமா? அதுக்கு என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஒரு மிரர் வச்சுறேன் நான். இங்கே ஒரு மிரர் வச்சேன்னாகும் இந்த காம்பவுண்ட் அப்படியே வந்து எதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்காங்கன்னா மிரர் இமேஜ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி டயக்ராம் போட்டிருக்காங்க. ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பாருங்கள். ஓகே, அதே காம்பவுண்டு தான், அந்த OX இருந்துச்சுல அது மட்டும்தான். இதோட மிரர் இமேஜ் இங்கே போடுறேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு, மிரர் இமேஜ் போட்டால் இது அப்படி இப்படி வரைகிறோமா? ஓகே, இதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பாண்ட் டயக்ராம் போட்டிருக்கோம். மிரர் இமேஜ் வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதையும் தூக்கிட்டு போய் நம்ம வச்சோம்னா ஓவர்லேப்பே ஆகாது. கரெக்டாக? அப்போ வந்து இது என்னது, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் சிஸ் ஃபார்ம். பாருங்கள், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆப்வியஸாக இதுவும் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் சிஸ் ஃபார்ம். புரிஞ்சா? ஆஃப் சிஸ் ஃபார்ம். புரிஞ்சா? அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மில் வருமானு பார்த்தோம்னா ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் நம்ம டயக்ராமு? ட்ரான்ஸை வந்து நமக்கு டயக்ராம் வந்து சிஸ்ல இங்கே இருக்குது, ட்ரான்ஸில் இங்கே இருக்குது. கரெக்டாக? ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நீங்கள் மிரர் இமேஜ் வரைஞ்சிங்கனாக்கா இதே மாதிரி காம்பவுண்ட் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ரெண்டுத்தையும் வச்சோம்னா ஓவர்லேப் ஆகும். அதனால தான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் சிஸ் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லலை, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கலை. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். புரிஞ்சா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லா கொஷினும் நான் இப்போ போட்ட மாதிரியே போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, அடுத்து என்ன கம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? COEN3Cl3. இதான் இப்போ தான் நம்ம போட்டோம், COEN3Cl3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். ஓகே, COEN3Cl3யில் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்தோன்னா +3 சார்ஜ் இருக்குது. ஓகே, ஃபர்கெட் அபவுட் த ஆனியோனிக் பார்ட். ஓகே, அது வரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரையலனாலும் பிரச்சனை இல்லை. வரைஞ்சாலும் வந்து ஓவர்லேப் ஆகாது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, நான் உள்ளே இருக்க காம்பவுண்ட் மட்டும் எடுத்துகிறேன். ஓகே, ஸோ COEN3 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்டிக்கல் ஐசோமரிசமாக காமிச்சிக்கலாம். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிச்சிக்கலாம். ஆனால் இது சிஸ் ட்ரான்ஸில் வருமா? சிஸ் ட்ரான்ஸில் வராது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஐசோமரை பற்றி பேசினேன்னா நான் பேசலை, ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி நம்ம சொல்ல ஒன்றும். ஓகே, ஸோ சிஸ் ட்ரான்ஸ் வரல. ஓகே, சிஸ் ட்ரான்ஸ் வரல, ஜஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் மட்டும் வருது. ஓகே, புரிஞ்சா? அடுத்து 4th டைப் என்னது, இது. ஓகே, 4th டைப் இது அயனைசேஷன் ஐசோமரிசம். இது ஏன் இப்படி வருதுனாக்கா நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். 3rd டைப்பில் பார்த்தோம்னா CONH35NO2 அப்புறம் NO3 வந்து ட்வைஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அ மினிட், கொஷின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஆமாம், அங்கே ப்ராக்கெட் சரியாக பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஸோ பாருங்கள், அந்த இடத்துல ப்ராக்கெட் சரியாக பிரிண்ட் ஆகலை ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து CONH3, இதுவும் கிளியராக இல்லையா? ஒன்றும் இல்லை, அவங்க NCERT கொஷின் தான். நீங்கள் கிளியராக இல்லைனா NCERT எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கொஷின் புரியும். ஓகே, இந்த கொஷின் தான். ஓகே, இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வந்து தப்பு போட்டிருக்காங்க. ஹியர், இந்த இடத்துல இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. சரியா? இந்த NO3 ட்வைஸ் வந்து வெளியே இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்சோம்னாக்கா என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல. இப்படி இருக்குது, CONH3 5 times NO2, வெளியே வந்து திரும்ப NO3 வந்து என்ன இருக்குது, NO3 வந்து 2 times இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை அயனைஸ் பண்ணுறேன். அயனைஸ் பண்ணாக்கா என்ன ஆகும்? ஓகே, என்னென்ன ஃபார்மில் நம்ம எழுத முடியும்? அயனைஸ் பண்ணாக்கா என்ன ஃபார்மில் எழுத முடியும்? இந்த NO2லாம் வெளியே போயிடுமா? இந்த NOலேருந்து ஒரு பாண்ட் வெளியே போயிடுமா?
கரெக்டாக வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்க NO2 வந்து இது கூட போய் உள்ளே போய் அட்டாச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கரெக்டாக அயனைசேஷன் ஐசோமரிசம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா லிங்கேஜ் ஐசோமரிசம் பாசிபிள். ஏன் NO2ங்கிறது என்னது நைட்ரிட்டோ N குரூப். ஓகே ஆக்சுவலாக பட் இந்த நைட்ரிட்டோ O குரூப்லேயும் நான் சேர்த்துக்கலாம். ஸோ லிங்கேஜ் ஐசோமரிசமும் பாசிபிள். ஸோ அயனைசேஷன் ஐசோமரிசமும் பாசிபிள், லிங்கேஜ் ஐசோமரிசமும் பாசிபிள். அடுத்து வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். புரிஞ்சா? கிளியராக இல்லையாடா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அயனைசேஷன் ஐசோமரிசமும் பாசிபிள். இந்த NO3 கொண்டு போய் நான் உள்ளே போட்டுட்டு இந்த NO வெளியே கொண்டு வந்துடலாம். அயனைசேஷன் ஐசோமரிசமும் பாசிபிள் தான். ஓகே, அட் த சேம் டைம் லிங்கேஜ் ஐசோமரிசமும் பாசிபிள். ஓகே, ஜென்ரலாகவே காம்ப்ளெக்ஸ் கம்போ கொடுத்துட்டு வெளியே ஒரு கேட்டையன் கொடுத்தாக்கா அயனைசேஷன் ஐசோமரிசம் பாசிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லாமே ஒரு ட்ரிக். ஓகே, புரிஞ்சா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 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 எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஸ்ட் எக்ஸாம்பிள். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்டா. ஓகே, ஒரு 10-20 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஓகே, சி ஹியர் இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் போட்டோம், 3rd கொஷின் போட்டோம். அடுத்து இது பாருங்கள். இதை பார்த்தாலே தெரியுது H2O இருக்கா? H2O இருந்தாக்க என்ன பண்ணிக்கலாம்? சால்வேஷன் ஐசோமரிசம் ஒரு கேட்டகரி போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னு வருவது. ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எப்படி வரும்னா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம 4-5 வாட்டி இதே மாதிரி எல்லா கொஸ்டினும் போடுங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டேன். பிடி இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தா இந்த இடத்துல சிஎல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, STN இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ சிஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சிஎல் வேறு பக்கம் போட்டால் ட்ரான்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் வந்துடுச்சா? அடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல H2O இருக்குது. ஒருவேளை நான் இதை அயனைஸ் பண்ணேன்னா எனக்கு H2O வெளியே வந்துடும். ஓகே, H2O வெளியே வந்துச்சுன்னா H2O சேர்ந்து போய்டும். ஸோ இதை வந்து அயனைசேஷன் சால்வேஷன் ஐசோமரிசம்னு நான் போட்டுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஐசோமரிசம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இவங்களே கொடுத்துறாங்க, இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்ட்டு. ஓகே, இதை ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரீங்க அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணி இப்போ இதை ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு ஒரு மிரர் இமேஜ் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ போட்டோம்னா வந்துடும் நமக்கு டேரெக்டாக ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னாக்கா என்ன கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரிசம், சிஸ்ஸா ட்ரான்ஸா, அதுவும் நீங்கள் டெபிக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வரைஞ்சோம்னா இந்த இடத்துல PT இருக்கும், Cl2 இருக்குது, இந்த இடத்துல வந்து EN இருக்குது. ஓகே, இதோட மிரர் இமேஜ் வரைஞ்சோம்னாக்கா ENனும் Clலும் இங்கே வந்துடுது, இந்த இடத்துல Cl அண்ட் EN இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஓவர்லேப் பண்ணனா எனக்கு வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இது வந்து என்னது? சிஸ் ஐசோமர் ஒன்லி. ஓகே, சிஸ் ஐசோமர் ஒன்லி, ஓவர்லேப் ஆகலை. கரெக்டாக ஆப்டிக்கல் ஐசோமர், ஆனால் சிஸ் மட்டும்தான். ட்ரான்ஸுக்கு வரைஞ்சி பார்த்தோம்னா ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் காமிக்காது. ஓகே, ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர் ஃபார் சிஸ் அலோன். ஓகே, அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கும் வரைஞ்சோம்னாக்கா ஆப்டிக்கல் ஐசோமர் ஃபார் சிஸ் அலோன். ட்ரான்ஸுக்கு வரைஞ்சோம்னா மாற்றி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸை வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின். ஸோ ஒரு 30 கொஷின் கிட்டே இருக்கும் உங்கள் NCERTயில் மொத்தமாக. ஓகே, இந்த 30 கொஷின் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க. இதே மாதிரி ஒன்றுத்தையும் நான் போடுற மாதிரியே போடணும். ஓகே, இது வரலன்னா ஏன் வரல, ஓகே, அது வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு போட்டிங்கனாக்கா ஐசோமரிசம் நல்லாவே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஐசோமரிசம் ரொம்ப புரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ வித் திஸ் நமக்கு 80% சாப்டர் முடிஞ்சு. நாளைக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்ப்போம், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பார்ப்போம், அதுக்கப்புறம் கலர் கோடிங் ஏன் வருதுன்றலாம் பார்த்தோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் லெக்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஜெய் ஹிந்த்.